ஷாண்ட்ரோ ஜிங்க் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிளச் பேட் கவரஸ் வந்து ப்ராப்ளங்க. கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டாக இருந்தது. ஆனால் கிளச் கழட்டிட்டுங்க, லைட்டாக வண்டி ரேஸ் ஆகிட்டு இருந்தது. நம்ம கழட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவுட் வரைக்கும் தேஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளச்சு கவரஸ் மில் டைட்டுக்கு காரணமே கிளச் கவரஸ் மில் தான். பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கீர் ஆயில் 1 லிட்டர் கூலண்ட் வாங்கி வைக்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பேரிங்க ப்ரைஸு ஹுண்டாய் ஷாண்ட்ரோ ஜிங்கோட ரிலீஸ் பேரிங்கு ஹுண்டாய் கியா. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு டைட்டுங்க. ஹுண்டாய் ஓஎஸ் பேர்ஸுங்க. ஒரு ப்ரைஸ் பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா புதுசுக்கும் பழசுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இந்த ரிவுட் பாருங்கள். ரிவுட் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக தேஞ்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவுட் இருக்குது. இதில் பாருங்கள் ரிவுட் வரைக்கும் தேஞ்சிருச்சு. கீழே ஃபுல்லாக தேஞ்சிருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டு ஒன் சைடு தேஞ்சிருக்கு, ஒன் சைடு தேயில்லை. ஒன் சைடுக்கு தேயிற காரணம்னு கேட்டால் ரன்னிங்கில் நம்ம கிளச்சில் கால் வச்சுட்டே ஓட்டுவாங்க, அதனால தேய்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பாக இருக்குங்க. சேஞ்ச் பண்ணிடுது. அமுத்தும் போது ஃபுல் டைட்டாக இருக்குது கிளச்சு. அதனால் கேபிள் மாற்றிடுவோம். கிளச் கவரஸ்னு சேஞ்ச் பண்ணுங்க. ஃபிங்கர் டைட்டாக்குங்க எடுத்தேன் ஃபுல் டைட்டுங்க. கிளச்சு கவரஸ்னு ஹுண்டாய் ஓஇ பார்ட்ஸு சேஞ்ச் பண்ணிடலாங்க. சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அந்த ஃபுல் டைட் இருக்காது. கிளச்சு மிதிக்கும் போது முட்டி வழியில் வராது. பார்த்திங்கன்னா ரிலீஸ் பேரிங் செட் பண்ணி வைக்கிறோம். பார்த்திங்கன்னா கிளச்செல்லாம் ஃபிட் பண்ணியாச்சுங்க. கிளச்செல்லாம் ஃபிட் பண்ணி கீர் பாக்ஸெல்லாம் ஏற்றியாச்சுங்க. வாங்க கிளச்சை அமுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, கிளச் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. எப்போவுமே இது வந்து கேபிள் டைப்புங்க. ஓரளவுக்கு டைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து டைட் இல்லை. இந்த ஹைட்ராய்ட் டைப் எதாக இருந்தால் தான் நம்ம ஆயில் ஊற்றுற மாட்டாங்க. ஆயில் ஊற்ற டைப் இருந்தால் தான் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இது கேபிளுக்கு ஃப்ரீ. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம கிளச் பேட் கவரஸ் பண்ண ரேஸ் ஆகும். கிளச் ரேஸ் ஆகுங்க, இன்ஜின் மட்டும் ரேஸ் ஆகும், வண்டி போகாது. பார்த்திங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லை. அதாவது நம்ம ஃபஸ்ட் கீர் மூவ் பண்ணும்போது இன்ஜின் லைட்டாக ரேஸ் ஆகும், அப்புறம் பிக்கப் இருக்காதுங்க.